அப்பா அம்மா காட்டி தான் குருவை காட்டினாங்க. அவங்க 3 பேரும் சந்தாஸ் தெய்வத்தை காட்டினாங்க. நீங்கள் அவங்கள உதாசீனம் பண்ணிட்டீங்க. புண்ணியம் இதை காட்டினது யார்? அப்பா அம்மா தான். முதல் படியில் ஏறினா தானே அடுத்த படிக்கு ஏற முடியும். வீட்டில் தாய் தாப்புன்னு இலை போட்டு சோறு போடாத சிலை வச்சு எதுக்கியா புண்ணியம்? ஆமாம் ஆமாம், 100% உண்மை. எங்கள் வழிபாடு இப்படி தான். நாங்கள் கவலைலாம் கிடையாது. பிறவி என்னும் இக்கடலை நீந்த தன் பேரருள் தந்தருளினான். எனக்கு வாழ்வு கஷ்டம்லாம் கிடையாதுயா. மகன் மகள் பேரன் பேத்தி எல்லாம் சிறப்பு, எல்லோரும் சிறப்பாக வச்சுங்கிறா சார். முன்னோர்கள் வச்சுங்கிறான், சிறப்பாக வச்சுக்கிறான். இல்லை உண்மைதான் உண்மைதான். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு மரத்தில் வந்து பூக்குறீங்க, இல்லை காய்க்கிறீங்க, இல்லை பழமாகறீங்க, இல்லை விதையாகிறீங்க, காயாகிறீங்கன்னா அந்த மரத்துலேருந்து தானே வந்தீங்க. நிச்சயமா. அப்போ அந்த மரத்துக்கு வேருக்கு தண்ணி விடணும்ல. அப்போ மரத்துக்கு தேருக்கு தண்ணி விடுது, மண்ணுக்கு தண்ணி விடணும், மரத்துக்கு பாயும், மரத்துக்கு வந்த கிளைக்கு வரும், கிளைக்கு வந்த இலை பூவுக்கு வரும், காய் கனிக்கு வரும். நாங்கள் சமைச்சா எங்கள் முன்னோர்களுக்கு சாதத்தை வைக்காது நான் சாப்பிட்டுலாம் கிடையாது. இது வரைக்கும் தூங்கி எழுந்தால் சமைச்சிட்டுமா சமைச்சா முதல்ல எங்கள் நான் இருந்தாலும் எங்கள் மனைவி இருந்தாலும் தட்டில் இருக்கும்போது எங்கள் தாத்தா பாடலாம் நான் எல்லோரும் அவங்க ஒன்றும் சாப்பாடு வச்சுருவாங்க. நல்லது நல்லது, சிறப்புங்கய்யா, மிக்க மகிழ்ச்சி. இதை நீங்கள் கடைப்பிடிங்கய்யா. ஒன்று வேணாம் ஐயா, கண்டிப்பாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். 2 பேருமே அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இன்னமும் பண்ணுறாங்க. இவருங்க ஆழமாக சொல்லி நீங்கள் சொன்னது 100% உண்மை. எனக்கு கடவுளே எங்கள் அம்மா அப்பா தான். அவ்வளோதான், வேற என்ன ஐயா? ஏன்னா நான் உங்கள்கிட்ட அப்புறம் பேசுவோம் ஒரு சிறு விஷயம். அப்பா அம்மா மட்டும் கிடையாது, நீங்கள் சொன்னீங்களா தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் வந்து அவ்வளோ மதிப்பு மரியாதை உடையவன் நான். அது மாதிரி உற்றார் பிற உயிர் சொல்கிறீங்களா, காக்கா குருவி நாய் சிரித்து பார்த்துருக்கீங்களா? என்னை பார்த்து சிரிக்கும். எனக்கு ஒரு ராத்திரி நான் போயிட்டு வெளியில் போயிட்டு குடும்பத்தோடு வரேன், என் தெருவில் இருக்கிற 4 நாய் என்னை பார்த்து சிரிச்சிட்டு ஓடியாரு. அதை விட்டுட்டு ஒண்டியா விட்டு பால் வச்சு போறாங்க, அது உள்ள அழுவும் என் வீட்டுல. அது எவ்வளோ பெரிய தவறு. நான் போய் திறந்தோன்னு 4 பேர் இருக்கிறாங்கய்யா. எனக்கு வயிற்று தாங்க முடியாது. பணக்காரன் வீடு, அவன் என்ன பண்ணு சொல்லிட்டு தெல்லுன்னு திட்டிட்டு வந்துட்டேன். இந்த ஒரு நாய் விட்டு இந்த 4 நாய் பூட்டிக்கு போட்டு சொல்லிட்டு வந்துட்டேன். அதான் உண்மை, அது உண்மைதான். தாங்க முடியல இல்லை, அதான் உண்மை. கரெக்டாக வளர்க்கணும், இல்லை வளர்க்காம விட்டுறானே உள்ள போட்டு பூட்டிட்டு இவங்காட்டு போயிட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய நினைக்கிறேன். நான் பால் தான் காய்ச்சி வச்சுக்கிறேமே, அது அத்தியாயம் நினச்சிது. உன் பாசம் முதலாளி எஜமா எங்கன்னு தேர்த்தியாது. ஆமாம், அதான் உண்மை. ஒரு குறை அழுவுல அழுது குரல் கேட்குது, அது கண்ணில் தண்ணி. அந்த அது பாஷையில் அது சொல்லுது, நம்மளுக்கு புரியல, அதான் பிரச்சனை. நன்றிங்கய்யா, நன்றி.